குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 26/3/2026 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. விஸ்வமாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 12ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையின் அஷ்டமி. மத்தியானம் வேலை 2:56 வரைக்கும் இருப்பார். பின்பு நவமி. திருவாதிரை நட்சத்திரம் 7:05 மாலை வரை. பின் புனர்பூசம். இன்றைக்கி சீதாதேவியின் நல்ல வழிபாடான அசோகாஷ்டமி என்கிற நாள். இன்றைக்கி பெண்கள் எல்லாம் கையில் மருதாணி இட்டுக்கிட்டு சீதனையை வழிபடுவதனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும். இந்த கஷ்டங்கிறது போயிடும். நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, இந்த அரங்கநாத பெருமானுடைய காலடியில் லக்ஷ்மி அம்மாள் உட்காந்து இந்த காலை அமுக்கி விட்டுட்ருப்பாள். அது மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் கணவனின் காலை அழுத்தி விடுவதனாலே அந்த லக்ஷ்மி கடாட்சம் அந்த வீட்டில் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் மனசுலேயும் இதை கரெக்டாக புரிஞ்சிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா கையில் மருதாணிட்டு சுவாமியை இன்றைக்கி நல்ல வணக்கமும் கையெல்லாம் ரெட்டிஷாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது சீதாதேவி லக்ஷ்மி கடாட்சம், அதனால் லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகத்தினால நல்ல பலன் உண்டாகும். குருவாரம் இன்றைக்கி காலையில் 10லேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம், 1:30-3 ராகு காலம், 6-7:30 யமகண்டம், 9-10 குளிகை நேரம். இந்த நாளிலே தெற்கு பக்கம் சூலம், தைலம், பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் 2 நாழி இருப்பார், 41 வினாழிகள் இருப்பார். 6:16 அப்படிங்கிற நேரத்தில் சூரியன் உதய நேரம். இன்றைக்கு ஒரு மேல் நோக்கு நாள். அனுஷம் மற்றும் கேட்டை என்கிற விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ள நாள். திருவாதிரை என்கிற இந்த நட்சத்திரத்தினுடைய சாரம் நமக்கு ராகுவின் சாரம். அதனால் திருவாதிரை நட்சத்திரனாலே குருவை சிவனாக நினைத்து பாவித்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது இன்றைக்கி சிறந்தது. அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இந்த நாளிலே நமக்கு கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோபன நாமயோகம், பவகரணம் அப்படின்னு இருக்குது. இந்த நாளை நன்றாக பயன்படுத்தி கொள்வோம். சீதா லக்ஷ்மியின் நமக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கட்டும். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே திருவாதிரை என்கிற 3ஆம் இடத்திற்குள்ளர மிதுன ராசிக்குள்ள சந்திரன் செல்கிறார். நார்மலாக சந்திரன் 3ஆம் இடத்துக்குள்ளே போகும்போது பண வரவை கொடுப்பார். குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகமாக அமைந்து கஷ்டங்களை தீர்த்து 9ஆம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே கரெக்டாக பங்கீடு செய்து குடும்பம் தொடர்பான விஷயங்களிலே லாபத்தை பெற்றுத்தருவதற்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிலவங்கள்லாம் புண்ணியஸ்தானங்கள்லாம் சென்று சிவ வழிபாடு செய்வது, முருக வழிபாடு செய்வதுன்னு வச்சுருப்பீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இன்றைய நாளில் 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குவதும் இன்றைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்கள் குடும்பஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் குருவுடன் சேர்ந்து அமர்ந்ததுனாலே எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு சில செலவுகளும் இன்றைக்கி உண்டு. குடும்பத்தில் தேவை இருக்கோ இல்லையோ ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற செலவு இன்றைக்கி தைரியமாக செய்வீங்க. அதனால் வரக்கூடிய அந்த பெனிஃபிட்டை இன்றைக்கி ரீபோர்ட் பண்ண போகிறீங்க. இன்றைய நாளில் 2-4 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் குருவின் வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர இன்றைக்கு குரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராசியின் 12ஆம் இடம் அப்படிங்கிற மிருகசீரிஷம் இருக்கக்கூடிய ரிஷபராசி, அந்த மிருகசீரிஷமானது செவ்வாயின் தன்மை இருப்பதனாலே செவ்வாயானவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்குரியவராகவும் உங்களுடைய 6ஆம் இடத்துக்குரியவராகவும் ஆனதனாலே இன்றைக்கு
கொடுத்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். இந்த நாளை அதிகப்படியான சந்தோஷத்தை பெறுவதற்கு 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும். சுப்பிரமணிய சுவாமியை வணங்க இன்றைய நாள் நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கொண்டு பார்க்கக்கூடியது உங்கள் ராசியின் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் தேவையற்ற எதிரிகள் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு தேவையான நட்பு சூழக்கூடிய சூழ்நிலை இந்த குரு சந்திர யோகம் ஏற்படுத்தும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துக்குரியவர் லாபஸ்தானத்திலே குருடன் சேர்ந்து அமர்கிறார். தேவையான செலவுகள், தேவையற்ற செலவுகள் எல்லாமே கொண்டு கொடுப்பார். அதுவும் உங்களுடைய ராசி குரு சந்திரனானவர் 5ஆம் இடமான குழந்தைகள் ஸ்தானம், யூக லாபங்க ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் அமைதியாக நீங்கள் இன்றைக்கி செய்யும்போது வெற்றி நிச்சயமாக உண்டு என்ற விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் இனிய நாளை அமைய குருவின் வழிபாடும் சிறந்தது. வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. கன்னி ராசியிலே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக முடிச்சிருவீங்க. தொழில் ஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் தொழிலே ஏற்கனவே என்னெல்லாம் பண்ணணும், செலவு பண்ணணும்னு வச்சிங்களோ அதெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக நிதானமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. சில அன்பர்கள் கார் வாங்கணும்னு ஆசை, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசை, சிலருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அச்சாரம் கொடுத்து அதெல்லாம் முடிப்பீங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாள் குருவின் வழிபாடும் உங்களுக்கு அது துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. குருவினால் பார்க்கப்படுகிற உங்களுடைய ராசியும் உங்களுக்கு ராசியினுடைய 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் ஆட்கொள்ளக்கூடிய சந்திர பகவான் சனி பகவான் யோகமாக அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் குருவின் பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்தில் விழுவதனாலும் இன்றைய நாள் மனதிலே மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மாதிரி அன்போடு இருக்க போகிறீங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. அனுஷம் கேட்டை இவர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாள். ஆனாலும் திருவாதிரை என்பது சிவனுடைய அந்த கடாட்சம். சிவனுக்கு நாகாபரணம் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால எந்த விதமான பங்கங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. லாபம் உண்டாகும். நேற்று கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும் சார், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு வியாபாரிகளும் சொல்வீர்கள். உறவுக்காரங்களோட கொஞ்சம் சொல்லுபடி இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த லாபங்களும் யூகங்களும் உங்களுக்கு கன்ஃபார்மாக பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதனாலே 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளை குருவின் வழிபாடாக தொடங்க நல்ல சுபிட்சங்கள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசு ராசி அப்படின்ன உடனே காலச்சக்கர புருஷத்தின் 9ஆம் இடத்துக்காரர் சந்திர பகவான் இன்றைக்கு காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடத்திலே குரு சந்திர யோகமாக அமைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். பல விதத்திலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். சோஷியல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் தோணலைங்க, உங்களுக்கு எப்படிங்க தோணுதுன்னு உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாள் குருவை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. மற்றவர்களுடைய ஆதரவுக்கு என்றைக்குமே நீங்கள் அடிபணிக்கக்கூடிய ஆசாமி. நான் செய்யலை அடுத்தவன் செய்கிறான சந்தோஷம், ஆனால் கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணி பாருங்கள்.
அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கான சிக்கல்களும் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கேரக்டர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கிடுங்க. இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6. யோகம் அப்படின்னாக்கா இன்றைக்கு சுக்கிரன் நல்ல உச்சத்தில் இருப்பது யோகம். அதனால் மனசிலே ஆதரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கி ராசியினுடைய 4ஆம் இடத்துல குரு சந்திர யோகமாக அமர்ந்து அங்கிட்டிருந்து பார்க்கக்கூடியது உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலே நல்ல முன்னேற்றங்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுகங்கள் வரும். திருவாதிரை என்பதனாலே சிவ வழிபாடு சிறந்தது. குருவை தட்சிணாமூர்த்தி ரூபமாக வழிபட, பழனி ஆண்டரை வழிபட இந்த நாள் சிறந்தாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. எதுக்குமே பிரீத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு வேண்டியிருக்கு. அன்பு இருந்ததுன்னா எதையும் சாதிச்சிடலாம். அன்பிற்கு உண்டோம் அடைக்கும் தாள் அப்படின்வா. ஸோ ஒருத்தரை பார்க்கும்போதே நமக்கு அன்புடன் பார்க்கிறது, கனிவுடன் பார்ப்பது அப்படிங்கிற தன்மையில் இருக்கும்போது உங்களுக்கான மனநிலை அழகாக செட் ஆகிடும். ஸோ அமிக்கபிளாக ஒருத்தருக்கு பாண்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையை இன்றைக்கி அமைத்து கொடுக்கறதுக்காக தான் சந்திரன் இங்கே இருக்கிறாரு. இந்த 4ஆம் இடம் என்கிற மனை வாகனம் யோகத்தில் இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடியது உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனாலே எந்த விதமான பிரச்சனைகளும் நீங்கள் அழகாக டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கு. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் முருகனை குருவாய் நினைத்து வழிபட நல்ல பலன்கள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.